ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவருக்கு பயப்படும் பயம். அவர் சொல்லுகிறதான காரியத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு மகளாய் நாம் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராயிருந்து வந்திருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். நம்மை தாங்குகிற தெய்வம், நம்மை சுமக்கிற தெய்வம், நமக்கு வழிகாட்டுகிற தெய்வம், நம்மை தப்புவிக்கிற தெய்வம், நம்மை பலப்படுத்துகிற தெய்வம், நமக்கு சகாயம் செய்கிற இந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த தேவனை, இந்த கர்த்தரை தெய்வமாய் கொண்டு ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவரை அண்டிக் கொள்வதற்கு, இந்த நாளிலே அவரை சார்ந்து கொள்வதற்கு இந்த ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனையும் இரக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக, தருவாராக. வழி தெரியாமல் திக்கற்ற நிலைமையை நாம் இருக்கும் பொழுது நமக்கு வழிகாட்டியாய் வருகிற கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது, சத்தியத்தின் பாதையிலே வசனத்தை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை கைவிடாமல் நம்மை பாதுகாத்து நம்மை பராமரிக்கிற தெய்வம், நமக்கு உதவி செய்கிற தெய்வம், நம்மை தப்புவிக்கிற தெய்வம், நமக்கு பலன் கொடுக்கிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உங்களை தாங்குவேன், உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன், உங்களை உருவாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை உருவாக்குகிற தெய்வம். எப்படி உருவாக்குகிறார்? அவருடைய வார்த்தையை கொண்டு, வசனத்தினாலே நம்மை தேற்றி, நம்மை பலப்படுத்தி நம்மை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர். ஆமென். நம்முடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க வாசிக்க, ஆராய்ந்து வாசிக்க இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே பலனுள்ளதாய் மாறுகிறது. நம்முடைய எலும்புகளுக்குள்ளே அவைகள் பாய்கிறது. நமக்குள்ளே ஒரு ஜீவனை கொண்டு வருகிறது. நமக்குள்ளே இந்த வார்த்தைகள் நம்பிக்கையை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் நம்பும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து இருக்கும் பொழுது, ஆமென். ஹல்லேலூயா. என்றைக்கோ எழுதி வைத்த வார்த்தை தான். ஹல்லேலூயா. அது இன்றைக்கும் ஹல்லேலூயா கிரியை செய்கிற வார்த்தையாக இருக்கிறது. நமக்குள்ளே ஜீவன் கொண்டுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது இந்த வார்த்தைகள். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வானம் பூமி ஒழிந்து போனால் நம்முடைய வார்த்தைகள், ஆமென், ஒரு நாளும் ஒழியாது, அது மாறாது. The heaven and earth may fade away, but the very words of God will never fade away, will never fade. Anything else in this world will fade, but not the word of God. That's why we need to depend on the word of God. We need to walk in the word of God. We need to take hold of the word of God in our lives. அன்றைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவதற்கு, அதை நாம் கீழ்ப்படிவதற்கு, அதில் நாம் பிரியப்படுவதற்கு, அதில் நடப்பதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு பலன் தருவாராக. சங்கீதம் 112 3வது 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆமென். அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் யார் வீட்டில் இருக்கும்? செம்மையானவருடைய செம்மையானவருடைய வீட்டிலே இருக்கும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுது அதை தான் வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே, அவருடைய வார்த்தையிலே, அவருடைய வசனத்திலே நடக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். செம்மையானுடைய வழி ஆசீர்வதிக்கப்படும், அவருடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும், அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அங்கே சொல்றாரு, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஆமென். செம்மையானவர்களுக்கு இருளிலே நடந்தாலும் வெளிச்சம், இந்த கர்த்தருடைய வெளிச்சம் அவர்கள் வாழ்க்கையில் கட்டாயம் உதிக்கும். ஆமென். ஆமென். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். ஹல்லேலூயா. அவருடைய குணாதிசயங்களை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்றாரு, அவன் இரக்கம் உள்ளவன், மன உருக்கம் உள்ளவன். ஆமென். ஹல்லேலூயா. He is a compassionate man, compassionate person. Amen. ஆமென். நீதியும் உள்ளவன், a righteous man, he walks in the righteousness of God. ஆண்டவருடைய நீதியில நடக்கிறவன், ஆண்டவருடைய நீதியை பிடித்து கொள்ளுகிறவன், அவன் நீதி உள்ளவன். ஆமென். நீதிமானாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. சங்கீதம் 24வது 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் யார் இவங்க அப்படின்னு கேட்டா, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனாய் இருந்து. ஹல்லேலூயா. 2 குவாலிட்டிஸ் ஆண்டவர் சொல்றார், கை சுத்தம், இருதயம் சுத்தம். ஆமென். இது ரெண்டும் நம்ம வாழ்க்கையில் க்ளீனாக இருந்துச்சுன்னா, ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரப்பதற்கு அவருக்கு தேவையான பலனையும் தருவார். எப்படி வேணாலும் வாழலாம், இஷ்டம் போல் வாழ்வேன், வசனத்திற்கு கீழ்ப்படிய மாட்டேன், ஆமென் என்கிறத நிலைமையில் நம்ம வாழும் பொழுது நம்ம வாழ்க்கை ஒரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆமென். கர்த்தரால் நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆமென். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து
தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல். ரொம்ப முக்கியம். 3 காரியத்தை ஆமென் ஹல்லேலூயா இங்கே பார்க்குறோம். முதல் இந்த வசனத்தில் 4வது வசனத்திலே கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் தன் ஆத்துமாவை மாயைக்கு பொல்லாப்புக்கு இந்த உலகத்திற்கு ஒப்புக்கொடாமலும். அடுத்தது 4வது இன்னொரு காரியம், கபடாய் ஆணையிடாமலும். ஹல்லேலூயா. இல்லைன்னா பொய்யாய் ஆணையிடாமலும். ஆமென். இதெல்லாம் ஆண்டவர் ஆமென் வெறுக்கிற காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இது நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னா ஆமென் ஆண்டவர் இவைகளிலிருந்து நம்மை நீங்களாக்கி நம்மை ரட்சிப்பாராக, சுத்தமுள்ள இருதயத்தை. ஆமென். அதனால தான் தாவீது ஜெபம் பண்றார். He prays, created me a clean heart. Amen. Amen. And renew a right spirit in me. ஆமென். நிலைவரமான ஆவியை எனக்குள்ளே சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டியது, ஆண்டவரே created me a clean heart, oh God Jesus. சுத்தமுள்ள இருதயத்தை என்னிலே சிருஷ்டி ஆண்டவரே. நிலைவரமான ஆவி என்னை தாங்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. அடுத்தது பார்க்குறோம், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையில்லாமல் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இந்த 4 காரியத்தை ஆண்டவர் இந்த வசனத்தில் குறிப்பிடுறாரு. கைகளில் சுத்தம் உள்ளவன், மாசில்லாதவன், ஆமேன், ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாதவன், ஆமேன், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் சுதந்திரத்தையும் நீதியையும் ஹல்லேலூயா நீதியையும் பெறுவான். ஆமேன். சங்கீதம் 112:9 வாசிக்கிறோம். அவன் எப்படி இருப்பானா, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவனுடைய கொம்பு, இந்த நீதிமானுடைய கொம்பு, இப்படி செய்கிறவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மகிமையாய் உயர்த்தப்படும். ஆமேன், ஆமேன். சங்கீதம் 111:4-5 வாசிக்கிறோம். அவர் தம்முடைய அதிசயமான செய்களை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கம் உள்ளவர், தமக்கு பயந்தவர்களுக்கு, அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், அவர்களுக்கு தமது உடன்படிக்கை என்றென்றைக்கும் நினைப்பார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவருக்கு பயப்படும் பயம், அவர் சொல்லுகிறதான காரியத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு மகளாய் நாம் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 97வது சங்கீதம் 10-11 வாசிக்கிறோம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். பரிசுத்தவான்களை செம்மையாய் நடக்கிற அவர்களுடைய ஆத்துமாக்களை இந்த ஆண்டவர் காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு, பொல்லாதவனுடைய கைக்கு, உலகத்தின் சத்துருவின் கைக்கு அவனை நீங்களாக்கி தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, ரொம்ப அழகான சங்கீதம் 37 வாசிக்கிறோம். 25-20 வசனம். ஆமென். நான் இளைஞனாய் இருந்தேன், இப்பொழுது முதிர் வயது உள்ளவனாய் இருக்கிறேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறைந்து திரிவதை நான் கண்டதில்லை. ஆமென். சொல்லிட்டு சொல்றாரு, அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். ஆமென். இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறான், ஏழைகளுக்கு கொடுக்கிறான். ஆமென். தேவையுள்ளவர்களுக்கு கொடுக்கிறான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சுயநலமாக எவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்திருப்போம், நான் என் குடும்பம் என்கிறத நிலைமை, அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து மற்றவர்களுக்காக வாழ்வதற்காக, இல்லாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, இட்ஸ் கால் த கம்பேஷனேட் ஹார்ட். ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தை இந்த நாட்டில் அவங்கள தான் ஆண்டவர் சொல்கிறார் நீதிமான், அவங்கள தான் ஆண்டவர் சொல்கிறார் செம்மையான வழியில் நடக்கிறவங்க. ஹல்லேலூயா. ஆமென். சுயநலமானவர்களை பார்த்து அல்ல. இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவங்க நிறைய சுயநலமாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. இந்த கம்பேஷனேட் இருதயத்தை, ஆமென், ஏழைகளுக்கு இறங்குகிற இருதயத்தை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் விசேஷமாய் கொடுப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் சந்ததி அப்பத்திற்கு இறைந்து திருவத்தில் இருந்து ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். ஆமென். அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை, எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவரே நீர் விரும்புகிறதை இந்த நாட்களில் நாங்கள் செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட இடைபடுகிறீர், எங்களோடு கூட பேசுகிறீர், எங்களை நடத்தி வருகிற உங்களுடைய வழிகளுக்காய் ஸ்தோத்திரம், சத்திய பாதைகளுக்காய்
நன்றி செலுத்துகிறோம். எங்களை நடத்துவீராக, எங்களை சுமப்பீராக, பலப்படுத்துவீராக, சகாயம் செய்வீராக, வழிகாட்டுவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்கள் கொடுக்கிறோம். Surrender and submit everyone into your hands, O God. Be magnified, be glorified. In Jesus' name we pray. Amen. We thank you, Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.